ஆல்ரெடி வந்து 3ஆம் ப்ரோமோல வந்து கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து பெரிய ஒரு சண்டை அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருந்தாங்க. மேபி வந்து அதை பார்க்கும்போது மஞ்சரி தான் காரணம். மஞ்சரி இருந்தா என்னடா சண்டை போட்டு இருக்க, எப்ப பாரு வந்து இந்த மஞ்சரிக்கு சரியான வேலை இல்லாம பண்ணிட்டு இருக்குது, ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தா போட்டு கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் அந்த 3ஆம் ப்ரோமோ பார்க்கும்போது ஆனா இதுல வந்து யாரு மேல வந்து கரெக்டா தப்புன்னு பாத்தீங்கன்னா வந்து சௌந்தர்யா வந்து செம்மையா வந்து என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. அவங்க பார்க்கும்போது இப்ப வந்து இந்த இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கடுப்பாது. இந்த இதை பார்க்கும்போது நிறைய பழசுலாம் வந்துட்டு ஞாபகம் வருது. ஐயோ இவங்க வந்து எல்லாமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, லூசுத்தனமா வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா பாத்தீங்கன்னா பாவம் கிட்டத்தட்ட வந்து மஞ்சரி ரொம்ப ரொம்ப பாவம் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப மோசமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஹவுஸ்மேட் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு வேற கண்ணோட்டத்துல பாக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு 3ஆம் ப்ரோமோ நடந்தது வந்து லைவ்ல வந்திருக்கு. இதுல வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ஒரு டிசர்வ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னடா வியூஸே போல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நீ ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 பேர் ரீச் ஆகும். எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்கறேன். இந்த மாதிரி வந்துட்டு என்னையும் மஞ்சரி மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மஞ்சரி வந்துட்டு ட்ரீட் பண்றது ரொம்ப வந்துட்டு அது சௌந்தர்யா ஜாக்லின்லாம் வந்துட்டு ரொம்ப பண்றாங்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு அது அன்சிதா அதுக்கு மேல பண்ணது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். எதுக்கு தான் இப்படி பண்றாங்க? சீசன் ஒரு ஆள் வந்து பண்ணுவாங்க. போன சீசன் வந்துட்டு அர்ச்சனாவை பண்ணாங்க. மேபி வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு எல்லாருமே புள்ளி பண்ற மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அதே கான்செப்ட் தான் வந்துட்டு நம்ம ஜாக்லின் சௌந்தர்யா வந்து ரொம்ப புள்ளி பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னடா சௌந்தர்யா வந்து இப்படி இறங்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பால் ஒரு ஓகேங்களா சக்கரை வந்து சாச்சனா வந்துட்டு கேட்டிருப்பாங்க. சக்கரை வந்துட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. சக்கரை வந்து நீ எடுத்தினா வந்துட்டு ஒரு சக்கரை நம்மள்ட்ட கம்மியா தான் இருக்கு, நீ எடுத்தினா வந்துட்டு இன்னொரு ஆள் வந்துட்டு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்துட்டு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இது வந்துட்டு போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பால் ஓகேங்களா பால் வந்துட்டு மஞ்சரி என்ன சொல்றாங்க அந்த மாதிரி வந்துட்டு சாச்சனை கேட்கும்போது சக்கரெல்லாம் அப்படி எடுக்கக்கூடாது, ஒரு ஆளுக்கு இவ்வளவு ஸ்பூன்னா அவ்வளவுதான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தர்ஷிகா வந்துட்டு அந்த ஒரு கிச்சன் இன்சார்ஜ் ஓகேங்களா கிச்சன் இன்சார்ஜ் அதனால வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு பால் வந்துட்டு ஒரு மேட்டர் சொல்றாங்க. யாருன்னா நம்ம மஞ்சரி வந்து சொல்றாங்க பால் வந்துட்டு நான் குடிக்க மாட்டேன், அதனால நான் பால் எடுத்து வச்சு டெய்லி வந்துட்டு பால் எடுத்து வச்சுக்கிறேன், நான் தயிர் ஆக்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. அதுக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்படிலாம் ஆக்க முடியாது, அது வந்துட்டு நான் வந்துட்டு கேட்டு சொல்றேன், நான் இதை வந்துட்டு கேட்டு சொல்றேன் எல்லாத்தையுமே குக்கிங் இன்சார்ஜ் குக்கிங் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கேட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இது வந்துட்டு அவங்க வந்துட்டு மஞ்சரி வந்து ஒரு ரெக்வஸ்டா தான் வந்துட்டு கேட்டாங்க. அவங்க வந்துட்டு நீ தரணும், நீ வந்துட்டு பால் தரணும், நான் வந்துட்டு தயிர் ஆக்கிக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லல. அந்த மாதிரி தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு எதுக்கு மூக்க நுழைக்கிறாங்களோ சத்தியமா தெரியல. ஏன்னா ஜாக்லின் ஒரு இதுக்குள்ள போச்சுன்னா கத்திக்கிட்டு இங்க ஒரு ஆள் வந்துட்டு நம்ம சௌந்தர்யா வந்துட்டு வந்துடும். எதுக்கு தான் அப்படி வருதுன்னே சத்தியமா எனக்கு புரியல. இது வந்துட்டு எப்ப பாருங்களேன் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா ஜாக்லின் அதுல இருந்துச்சுன்னா ஜாக்லின் வந்துட்டு சௌந்தர்யா சப்போர்ட் வரும். அதே வந்து சௌந்தர்யாவுக்கு சண்டைனா ஜாக்லின் சப்போர்ட்டுக்கே வராது. இது வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு சுத்தமா புரியுதானு தெரியல. ஆல்ரெடி வந்து அந்த கோவா கேங் வந்துட்டு வெளியில வந்து உடைக்கிறதே வந்துட்டு நம்ம சௌந்தர்யா தான். இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அந்த ஆனா அவ்வளவு உடைச்சும் அவங்க வந்து அந்த ஒரு கேங் விட்டு வெளியில வரமாட்டாங்க. வந்தானா கேம் இன்னும் சூப்பரா இருக்கும். அவங்க கேம் வந்து இண்டிவிஜுவல் கேம் வந்து நல்லா தனியா தெரியும். இவங்க கேம் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கதே யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஒரே ஒரு ஆள் மாதிரி தான் இவங்க கேம் எல்லாம் வந்துட்டு ஆடி இருக்காங்க. போன சீசன் வந்துட்டு மாயாவை எப்படி ஆடிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இப்ப இவங்க ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் இதை வந்து டீம்கிட்ட வந்துட்டு நான் கேட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த தர்ஷிகா போயிட்டாங்க. இதுல வந்து இங்க சைட்ல வந்து கவுண்டர் போடுறாங்க. மஞ்சரினால கவுண்டர் போட்டாங்களா இல்ல வந்து வேணுக்குன்னு வந்து மஞ்சரி வம்பளுக்கு கவுண்டர் போட்டாங்களா தெரியல. என்ன கவுண்டர் போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து நான் சாம்பார் சாப்பிட மாட்டேன், அதுல உள்ள டால் அந்த ஒரு பருப்பு வந்துட்டு எடுத்து நான் பருப்பு பாயாசம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்கிட்ட ஒரு கவுண்டர் விடுறாங்க. அதுக்கு வந்துட்டு இப்ப எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து மஞ்சரி வந்து நான் அங்க வந்து ரெக்வஸ்டா கேட்கறேன், நான் தர்ஷிகா ரெக்வஸ்டா கேட்கறேன், நீங்க எதுக்கு உள்ள வரீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம மஞ்சரி வந்து ஜாக்லின் சொல்றாங்க. இதுக்கு வந்து நீங்க எதுக்கு நான் பேசுற ஒட்டு கேட்கறீங்க அப்படி ஒரு மாதிரி வந்து ரொம்ப மார்க்கிங் பண்ணது வந்து எனக்கே பார்க்கும்போது என்னடா அந்த பொண்ணு வந்துட்டு என்னடா தப்பு செஞ்சிச்சு, அது வந்து ஒரு ரெக்வஸ்டா தான் கேட்டுச்சு, நீங்க எதுக்குடா உள்ள வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் வாண்டடா உள்ள வருது. அப்படியே வந்துட்டு பழியெல்லாம் அப்படியே வந்துட்டு அப்படியே மஞ்சரி மேல போடுறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒண்ணுமே உடன்பாடு இல்லைன்னு தான் சொல்லுது. அண்ட் இதுல வந்து என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சௌந்தர்யா வந்து மார்க்கிங் பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனா இருக்கும். எப்பயுமே பாருங்களேன் யார் எது பண்ணாலுமே வந்துட்டு மார்க்கிங் பண்றது அந்த மாதிரி வந்துட்டு அதிகமா வந்து பண்றது வந்துட்டு சௌந்தர்யா மட்டும்தான். கேட்டா வந்துட்டு அவங்க சுய இது அப்படிதான் என்னதே அப்படிதான். அப்ப அருண் பண்றதும் அவரு வணக்கம் போறதும் அவரு எப்பயுமே பண்றதுதான். இது வந்துட்டு இவங்க வந்துட்டு சௌந்தர்யா ஜாக்லின் ஒரு நேத்து நைட்டோ பேசியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு வணக்கம் வைக்கிறது கூட வந்துட்டு மார்க்கிங் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நேத்தா காலையில பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது மார்க்கிங் தான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எதுக்குன்னு தெரியல, இப்படி வெற்றி பந்தா வந்துட்டு இதுன்னு தெரியல. இதுல வந்துட்டு அந்த ஒரு மார்க்கிங் பண்ணும்போது வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ரயனும் ஜாக்லினும் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. நல்லா என்ஜாய் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கம் அதுக்கப்புறம் வந்துட்டு முடிஞ்ச அப்புறம் வந்துட்டு இப்பெல்லாம் பண்ணாத, இப்பெல்லாம் பண்ணினா ஓ மேலதான் தப்பா வரும், ஓ மேலதான் கெட்ட பேர் வரும், ஓ மேலதான் வந்துட்டு அப்படியே பாயும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ஜாய் பண்ணிட்டு அட்வைஸ் பண்ற ஒரே ஆள் இவங்க தான். இது வந்து அந்த ஒரு மார்க்கிங் பண்ணும்போதே வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்புடி, இதெல்லாம் ஓ மேலதான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்பயே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஐயோ அது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தேவையான போது வச்சுக்கிறது, தேவையில்லாத போது பிச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு
அந்த இதை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா வந்துட்டு இவங்க சிரிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு அந்த பரவாயில்ல பண்றாங்க, என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. அது என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஐயோ நீ பண்ணது தப்படி, நான் என்ஜாய் பண்ணது தப்படி அப்படிங்கிற மாதிரி இதுல அந்த ஒரு ரேஞ்சில் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு தான் அவங்க வந்துட்டு இப்படி பண்றாங்க அப்படிங்கறதே தெரியல. அண்ட் மஞ்சரி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ஒரு 2 பேருமே கிளாஷா, பயங்கர கிளாஷா தான் போச்சு அந்த சண்டை. சௌந்தர்யாவா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், 2 பேருமே மஞ்சரி மேல பாயிரதான். அவங்களும் வந்து மஞ்சரி மட்டும் தனித்து அந்த ஒரு பாயிரதும் எல்லாமே வந்துட்டு சூப்பரா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் ஒரு கிளாஸ், பயங்கரமான ஒரு கிளாஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து தேவையில்லாம உள்ள வந்த ஒரு நம்ம தற்கூரிங்க வந்துட்டு ஜாக்லின்னு சௌந்தர்யம். அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு பண்ணது தப்பா இல்ல வந்துட்டு ஜாக்லின் பண்ணது தப்பா அப்படிங்கிறது நம்ம மக்கள் தான் முடிவு பண்ணும். ஏன்னா வந்துட்டு நம்ம சௌந்தர்யாக்கு வந்துட்டு சப்போர்ட் ஏற பாத்தீங்கன்னா அந்த ஒரு கைத்தட்டு வரதான் அவங்களுக்கு வந்து அப்படியே கால்ல இருந்து அப்படியே மண்டைக்கு சூடாகுது, உச்சியில ஏறுது. அதுக்கு வந்துட்டு நீங்க தான் மக்களே வந்துட்டு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். மேபி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மார்க்கிங் பண்றது எல்லாமே அடுத்தவங்க மார்க்கிங் பண்றது எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு கேங் வாரா வந்துட்டு பண்ணிருக்கு. ஆல்ரெடி வந்துட்டு ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கேங்குன்னு ஒரு ஆளை சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு 5 பேர்த்த சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப 5 பேரே வந்து இவங்க எல்லாமே ஒரு கேங் ஆயிருக்காங்க. இதை வந்துட்டு யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஐயோ அப்போதைக்கு நம்ம கேங்குன்னு சொன்னோமே, இப்போ வந்துட்டு நம்ம கேங்குன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க அட்ரஸ் பண்ணாம இப்ப வந்துட்டு இவங்க அப்படியே கெத்தாலேறானுங்க, கோவா கேங்குன்ட்டு. இது என்ன வகைகள் நியாயம் அப்படிங்கிறது சுத்தமா எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.